குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு அமைப்பாளராக தேர்வாகியுள்ள காயத்ரி மேம் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்போம். மேம், சசிகாந்த் செந்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தோட தமிழக நிதியை தரலன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதை பற்றின உங்களுடைய கருத்து? ஆக்சுவலாக இந்த கல்வி நிதியை பற்றி நிறைய பேசியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கேஸும் இருக்குது. சசிகாந்த் செந்தில் அவர்கள் செஞ்சது ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட்டு. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ஊடகங்களும் சொல்கின்றன. அது கோர்ட்டுக்கு போனால் தான் உண்மை என்னன்னு தெரியும். ஆனால் அந்த பேச்சு வரும்பொழுது அதை மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி ஒரு ஸ்டண்ட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம், எங்கே போய் நாங்கள் வாங்கணுமோ வாங்குவோன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, வழக்கு போயிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மத்திய அரசிடம் கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஏன் இந்த நிதியை கொடுக்கல, முழு நிதியையும் கொடுக்கலையா, இல்லை இந்த சமகிரக சிக்ஷாக்கு கீழே உள்ள பிஎம் ஸ்ரீயை மட்டும் கொடுக்கலையான்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் செஞ்சது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ஸ்டண்டை தவிர மக்கள் நலன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மேம், ஜிஎஸ்டி வரி பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க மேம் நம்ம மத்திய அரசாங்கம். ஆனால் தமிழக அரசு அதை பற்றின எந்த ஒரு பாராட்டுமே தெரிவிக்கல. இது ஒரு அரசியல் சார்ந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க அமைச்சர்களாக இருக்கட்டும் யாருமே வாயுமே திறக்காமல் இருக்காங்க. அதை பற்றின உங்களுடைய பார்வை? இது வரி குறைப்பு அப்படின்னே என்னால் ஏற்றுக்க முடியாது. இது இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய மாற்றம், ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண குடிமகன் காலையில் எந்திரிச்சு ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஆரம்பித்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு உபயோகிக்கிற கொசுவர்த்தி வரைக்கும் அத்தனையிலையும் இன்றைக்கி ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு 18% 5% குறைஞ்சிருக்குது. பால் பொருட்கள் இந்த அரசு, இங்கே தமிழக அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் அடிப்படை தேவையான பாலில் கூட 3 தடவை விலையேற்றம் பண்ணாங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரியில் மத்திய அரசு பால் பொருட்களுக்கு நில் ஆக்கியிருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும், எவ்வளோ பெரிய வரி குறைப்பை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற. 5% மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸுக்கு குறைச்சிருக்கிறாங்க. இது சாமானிய மக்களுக்கு வாங்கும் திறனை அதிகரிக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் முதல் உள்ள பொருட்களுக்கு நிறைய வரி குறைச்சிருக்காங்க. 18 5 குறைச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோட்டீன்னோடனே ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு. அப்படி கிடையாது. நீங்கள் இந்தியா ஒரு மால் நியூட்ரிஷனில் ஒரு 30 to 40% இருக்குன்னு சொல்லியிருக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம இதை குறைச்சி கொடுக்கும் பொழுது வாங்கும் திறன் அதிகரிக்கும். மால் நியூட்ரிஷன் இன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் கம்மியாகும். ஏன்னா போஷான் அபியான் திட்டத்தின் மூலமாக கருவில் இருக்கும் குழந்தையிலேருந்தே அவங்க இன்றைக்கி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அடுத்த கட்டமாக வளரிளம் பருவத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக அந்த விதை செஞ்சுருக்கிறாங்க. சரி, இன்றைக்கி வேலைக்கு பெற பெண்களுக்கு நீங்கள் தையல் இயந்திரம் அதில் உங்களுக்கு வரி குறைப்பை நீங்கள் பார்க்குறீங்க. 12% 5% ஆக்கியிருக்கிறாங்க. நம்ம இங்கே தமிழகத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, மஞ்சப்பை திட்டம் அப்படின்னு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதற்கு என்ன இந்த அரசு செஞ்சது? இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரோட்டில் நெகிழி பைகளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் சணல் மற்றும் பருத்தியிலான பைகளுக்கு 12% 5% குறைச்சிருக்கிறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற்ப உள்ள அத்தனை ஏற்பாடுகளையும் செய்யணும். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பட்ஜெட்டில் மிகப்பெரிய சேவிங்ஸை செய்ய முடியும். நீங்கள் பெட்ரோல் இன்றைக்கி நீங்கள் அதை பற்றி கேட்காட்ட கூட நான் சொல்கிறேங்க, 500 நாட்களாக ஒரு பைசா கூட, ₹1 ஒரு பைசா கூட அதிகரிக்காமல் இருக்குது. ஆனால் அதை பற்றி இன்றைக்கி யாருக்குமே பேசுவதற்கு மனசே வராது. மத்திய அரசு சொல்லாததையும் செய்கிறது, தமிழக அரசு சொல்வதையும் செய்வதில்லை. ஜிஎஸ்டி பொருளாதாரம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வரப்போகிற காலங்களில் இருக்கும், அதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன மேடம்? ஆக்சுவலாக ரீசண்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரத பிரதமர் அவர்கள் ஆத்ம நிர்பரை பற்றி ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஆத்ம நிர்பருடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை கண்ட்ரீஸ் நம்மை எதிர்த்து ஒரு பொருளாதார தடையோ இல்லை நீங்கள் உனக்கு நிறைய டாரிஃப் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சால் கூட நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி 48,000 கோடி நமக்கு இந்த ஜிஎஸ்டியால் வருவாய் இழப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வருவாய்
இழப்பு. ஆனால் அதை வந்து எவ்வளவு பெரிய ஒரு மதியூகம் இருந்தால் இந்த ஒரே வருஷத்தில் எங்களால் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாம் யோகிக்கணும். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை தான் இவங்க வந்து எல்லாரும் அவர்களுடைய ஜாதியை சொல்லி கிண்டல் பண்ணதை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அமைதியாக இருந்த மோடிஜி அவர்கள், அவர் என்னைக்கு வந்து இந்தியா என்னுடைய நண்பன் வந்து மோடி என்னுடைய நண்பர்னு சொன்னாரோ அதை நான் பாராட்டுகிறேன்னு சொன்னார். பாருங்க, நீ என்னை எதிர்த்தியா, நான் அமைதியாக என்னுடைய வேலையை செய்து என் மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வேன். ஆனால் என்னைக்கு நீ என்கிட்ட நட்பு பாராட்டுறியோ நான் அன்னைக்கு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க இந்தியா, மேக் இன் இந்தியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது. ஏன்னா எல்லோரும் தேசபக்தர்கள். இந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் நம்ம நாடு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பொருட்களை நாம் வாங்கணும். அது நீங்கள் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் இருந்து நீங்கள் உடுத்துகிற உடையிலிருந்து மேக்சிமம் இங்கே உற்பத்தி பண்ணுற கார் வரைக்கும் நாம் அதை பயன்படுத்தினாலே போதும். மற்ற நாடுகள் நம்மிடத்தில் கண்டிப்பாக நட்பாக இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா உலக மொத்த மக்கள் தொகையில் 1/3 நாம் இருக்கிறோம். நாம் தான் இங்கே வந்து மார்க்கெட்டு, நமக்காக தான் அவர்கள் இருக்க வேண்டும். அந்த நிலையை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வருவார்கள். வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கிறார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா மேடம் எப்படி இருக்கு மேடம்? ம.க. ஸ்டாலின் பாமகவுடைய பிரமுகர் வந்து வீட்லேயே ஒரு குண்டு வீசி அவரை கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிபி அலுவலகம் முன்னாடியே ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோட பிரமுகர் வாசலிலேயே அவரை வந்து தாக்க முயற்சிக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு மேடம்? சட்டம் ஒழுங்கு வந்து இன்றைக்கி ஏதோ புதுசாக கெட்டு போன மாதிரி பேசுகிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் விதவைகள் அதிகமாக ஆயிட்டாங்க. அதற்கு காரணம் வந்து குடிதான். நாங்கள் வந்தால் மது கடைகளை ஒழிப்போம்னு சொன்ன கனிமொழி அக்கா அவர்கள் பங்கேற்ற மீட்டிங்கில் பெண் பாதுகாவலர்களுக்கு மொலஸ்டேஷன் நடந்து அதை கம்ப்ளைண்ட்டாக நினச்சி சொன்ன வந்து அந்த போலீஸ் இவங்களுக்கு எஸ்ஐக்கும் அந்த கான்ஸ்டபிள்ஸுக்கும் என்ன ஆனது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வரைக்கும் போய் மிரட்டல் விடப்பட்டதை நாம் பார்க்க தான் செஞ்சோம். அதுபோல் ரவுடிகள் சேர்ந்து போலீஸை விரட்டிய சம்பவம் நாம் பார்த்துருக்குறோம். இப்படி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து யார் கையில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி முதல்வர் அவர்களுடைய கையில் தான் உள்துறையும் காவல்துறையும் இருக்குது. அப்போ அதற்கு அவர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். காவல்துறை சாமானிய மக்களிடத்துல தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சா இன்றைக்கி அவர்களுக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளிடத்திலும் அது அப்படியே நடந்துக்குது. அங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும் பொழுதும் திரும்ப காவல்துறையை எப்படி சரி செய்வது, சட்டம் ஒழுங்கை எப்படி சரி செய்வது, இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்குன்னு எழுதி கொடுத்ததை படிக்கணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க தாக்குனவங்க வந்து விசிக பிரமுகர் மேடம். அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு அவங்க வலைத்தளத்தில் பதிவிடுறாங்க. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் டிஜிபி அலுவலகத்திலேயே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பதிவிடுறாங்க. அப்போ இதெல்லாம் காவல்துறை எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே பண்ணாம பரவாயில்ல நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இருக்கிறாங்களா? எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நல்லாவே தாங்க எடுப்பாங்க. யாராவது வந்து தமிழக அரசுக்கு எதிராகவோ இல்லை திமுகக்கு எதிராகவோ வந்து ஒரு ட்வீட்டு போட்டாங்க அப்படின்னா அதை வந்து நல்லா உத்து கவனித்து மிட் நைட்டில் வீடு புகுந்து அவர்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருப்பாங்க. அடுத்த முறை யாரும் அப்படி ஒரு கருத்தை கூட வெளிப்படையாக வந்து ஒரு லவுடாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல முன்னெச்சரிக்கையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்களா இல்லையான்னு சந்தேகப்படுற அளவுக்கு தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இன்றைக்கி இருக்கிற திமுக அரசும் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்.